ஸோ நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த போர்டை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், பிரம்மமலைக்கு போகிறதுக்கான வழி இதுதான். ஸோ இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இதான் அந்த பிரம்மமலைக்கு போகிறதுக்கான வழி. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இப்படி பிரம்மமலை போய் சேர்ந்துடலாம். ஸோ இப்போ நம்ம பிரம்மமலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு மலைக்கே தேவையான அழகிய எழில் கொஞ்சம் சூழல் இங்கே நிறையவே இருக்குது. பூக்கள் இப்போ கோயிலில் வேலை நடந்துகிட்ருக்கனால அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடிவாரத்தில் வந்து வாராகி அம்மன் கோயில், மேலே பிரம்மமலையில் ஒரு சிவன் அமைஞ்சிருக்காரு. ஸோ சிவன் எப்படின்னா குகைக்குள்ளே போய் அதை ஒரு குகைக்குள்ளே போயிட்டு குகையை உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்குது அந்த சிவன். ஸோ ஆனால் குகைக்குள்ளே போகலாம். குகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நிறைய பக்தர்கள், அதாவது நிறைய அண்ணன் தம்பிமார்கள் நிறைய பேர் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ ரோடுன்னு பெருசாக எதுவுமே இல்லை, ஃபுல்லாக மண் ரோடுகள் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மலைகள் அது மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவே. ரொம்ப பெருசாக கூட்டம்னு ஒன்றும் இல்லை. ஸோ நான் சொன்னல வாராகி அம்மன் கோயில், இதுதான் அந்த வாராகி அம்மன் கோயில். இங்கே செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து மிக அதிகபட்சத்தில் என்ன சொன்னார், நிறைய பூஜைகள்லாம் நடக்குது. ஸோ நமக்கு போய் நேராக வந்து குகைக்கிட்ட போகிறோம். ஸோ குகை இப்போ வந்தீங்க அந்த குகையை பார்ப்பீங்க. குகை எப்படி இருக்குன்னா வந்து ஒரு சின்ன ஒரு இடுக்கு மாதிரி தான் இருக்குது, உள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த குகை. ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே போகும்போது நீங்களே பாருங்கள், உங்களுக்கு என்ட்ரி ஆகும்போதே உங்களுக்கு தெரியும் கோயில் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி போகலாம் எல்லாமே தெரியும். ரொம்ப பெருசாலாம் இல்லை வழிகள், என்ன சொல்கிறது, குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது கோயிலுக்குள்ளே. ஸோ என்ட்ரி ஆகும்போதே பாருங்கள், வாங்க உள்ளே போகலாம். ஸோ நம்ம என்ட்ரி ஆக ஸ்டார்ட் ஆகிட்டோம். உள்ளே போனோன்னா அழகான ஒரு சிவன், தென்னாட்டோட சிவனை போற்றி எந்நாட்டோட இறைவா போற்றின்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு சிவன், சின்ன சிவன். அது பக்கத்தில் ஒரு அம்மன் சிலை இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக, என்ன சொல்கிறது, உள்ளே போனோன்னா ஒரு ஒரு அந்த ஹீட் எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. மேலேருந்து சூரிய ஒளி டைரெக்டாக சிவன் மேலே உள்ற மாதிரியும் அவன் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். நீங்கள் சிவன் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஒளி தெரியும், சிவனோட மேலே இருந்து கரெக்டாக சிவனை மேலே அந்த ஒளி பார்த்து ரொம்ப அழகாகவே இருந்தது அந்த கோயில் பார்க்குறதுக்கு. ஸோ ஒசூரில் 3 மலை அமைஞ்சிருக்கு, ஒன்று சிவன் மலை, ஒன்று பிரம்மமலை, ஒன்று பெருமாள் மலை, 3 மலை அமைஞ்சிருக்கு. சிவன் மலை அதாவது காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், படைக்கும் கடவுள் 3 பேருமேக்குமே கோயில் அமைஞ்சிருக்க ஒரே ஊர் ஒசூர் மட்டும்தான். ஸோ அந்த ஒசூரில் அமைஞ்சிருக்க பிரம்மமலையில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ வந்து காலைல பூஜைகள் நடந்துகிட்ருக்கு, கூட்டங்கள்ன்றது பெரிய இல்லை. பட் என்ன சொல்கிறதுனா, உள்ளே வரணும் அப்படின்னா வந்து அந்த குனிஞ்சு எடுத்து நிமிந்து வரணும், இல்லை முதுகொலி இருக்கணும் அப்படிலாம் வர்றது ரொம்ப கஷ்டம் தான் இந்த என்ட்ரி உள்ளே வர்றது. ஸோ உங்களுக்கே தெரியும், சிவன் தெரியும்னு நினைக்கிறேன், நல்லாவே இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம வெளியே போயிட்டு ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம தரிசனத்தை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம வெளியே போகலாம். ஸோ வந்து அதே பாதையில் தான் நம்ம வெளியே போய் ஆகணும். ஸோ ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கனால பயங்கர வழுக்கலாக இருக்குது, வெளியே போக முடியல, காலெலாம் வழுக்குது. ஸோ ஸ்லோவாக நம்ம வெளியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், அதாவது உள்ளே எவ்வளோ இருட்டாக இருந்துச்சு, வெளியே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வீடியோ எடுத்துகிட்டு என்னால் வெளியே போக முடியல. ஸோ வெளியே போய்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ நம்ம வெளியே வந்துவிட்டோம், உள்ள தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துவிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மலைக்குள்ளே தான் நம்ம போயிட்டு வந்தோம். நேரத்தில் சிவா அப்படின்னு எழுதியிருக்க மலைக்குள்ளே தான் நம்ம போயிட்டு வந்தோம். ரொம்பவே அழகான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நமக்கு. ஸோ அந்த சிவனை கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்து எந்த சாமி கும்பிட போகிறோம்னா வாராகி அம்மன் கும்பிட உள்ளே போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். கோயிலுக்குள்ள வந்துட்டோம். வந்தால் ஒரு அழகான ஒரு சாமியார் ஃபோட்டோ மாட்டிக்கிட்டாங்க, யாருன்னு தெரியல, ஆட்டுக்கால் பராமரிப்பு சுவாமிகள்னு போட்டிருக்கு. ஸோ அந்த சுவாமிகள் ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா தாயார் சன்னதி. ரொம்ப பெரிய கோயிலில் இல்லை, ஷீட்னால தான் முடியும். மகா வாராகி அம்மன்ற பேரும் போட்டிருந்துச்சு. லெஃப்ட் சைடு விநாயகர் இருக்கார், ரைட் சைடு முருகர் இருக்கார். அப்புறமேட்டு அம்மன் கோயிலோட மண்டல பூஜைகள் 48 நாள் மண்டலங்கள் என்ன நடக்குது, நவராத்திரி அன்றைக்கி என்ன நடந்துச்சு, அது இந்த வருஷத்தோட 2021 வருஷத்தோட பழசு போட்டிருந்தாங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா தாயார் சன்னதி ரொம்ப அழகாகவே கொஞ்சம் அழகோடு இருந்தாங்க தாயார் சன்னதி. சாமி ரொம்ப அழகாக இருந்தாங்க, நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், சாமியை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ சாமி தரிசனம் பண்ணுவோம். சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியே வரலாம். ஸோ இதுதான் அந்த தாயார், வாராகி அம்மன் தாயார், அழகான ஒரு அலங்காரத்தோட, ஒரு அழகான உச்சரிப்போட தாயார் மிகவும் அழகாக காட்சியளித்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா பெருமாள்கள் இருக்காங்க, வாராகி பெருமாள் அப்படின்னு வாராகி முகத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள்கள் நிறைய பேரை பார்த்தோம். ஸோ நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ நீங்களே வெளியே வந்து பாருங்கள் அந்த கோயில் எப்படி இருக்குது. அந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக மலைகள் தான், எதுவுமே வந்து என்ன சொல்கிறது, ரோடோ அது மாதிரி எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மலைகள் மட்டும்தான். நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தது, கீழே ஒரு சிவன் இருக்குது, சுற்றி கோயில்கள் மட்டும்தான், சின்ன சின்ன கோயில்கள். ஸோ அந்த அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி வந்தால் மொத்த ஒசூருமே அந்த மலை மேலே இருந்து பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அந்த ஒசூர் பார்க்குறதுக்கு.
மொத்த ஒசூருமே அந்த ஒரு இடத்துலேருந்து எல்லா ஒசூருமே கவர் பண்ண முடிஞ்சது. ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது, பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒசூர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ, பாய்.